Assalamualaikum. Musas Moments YouTube channel உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஹாய். நாங்க இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு பிரியாணி தாங்க செய்ய போறோம். இந்தியாவோட ஊர்ற பேர் தாங்க அந்த பேரையும் பிரியாணியும் சேர்த்தா அந்த பேர் வரும். என்னென்ன புரியலையா உங்களுக்கு? திண்டுக்கல் பிரியாணி. என்ன சொல்லுடா இன்ட்ரோ பெரிய பில்ட் அப் பண்ணிட்டு ஈஸியா சொல்லிட்டேன். ஆமா இது தரமான வீடியோ ஆக்கிய போதும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் பட்டனை தட்டி விடுங்க. லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. வாங்க போலாம் வீடியோக்குள்ள. இவர் பேச மாட்டாரு. போலாம். பாத்தீங்களா என் நிலைமைய என்ன இன்ட்ரோவே பண்ண விடல. எப்படியோ வீடியோ தொடங்கிட்டாரு. நான் போ வீடியோக்குள்ள. என்னையா வர மாட்டேன். நம்ம என்னன்னா பிரியாணி செய்யறேன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் நாங்க எங்க பேசிருக்கிறோம்னு சொல்லி நான் என்னன்னா பிரியாணி தேவையான ஒரு சாமான்கள் தான் வாங்க பேசிருக்கிறோம். ட்ரை பண்ணிட்டு என்னன்னு சொன்னா அங்கே ஊர்ல கிடைக்கிற தேவையான பொருட்கள் வந்து அதனால பக்கத்துல நிற்குது தெளியா கொண்டு சொல்லி அங்கதான் முன்னு பாத்துறோம். உனக்கும் வாகனங்களை வந்துக்கிறதுனால நான் ஃபோக்கஸ் பண்றேன். மிச்சத்தை எங்க அண்ணன் சொல்லுவார். ஸ்பைசஸ் தேவையான ஸ்பைசஸ் தான் வாங்க போறோம். ஜாதி பத்திரி, அதே போல பட்டை, கிராம்பு, அந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் வாங்கிக்குது. அதெல்லாம் வந்து நம்ம ஊர்லயும் கிடைக்குது. ஆனா இன்னும் சில ஐட்டம் வந்து கிடைக்காததுனால நாங்க அதை எடுக்கிறதுக்கு தான் பேசிக்கிறோம். வீடியோ தொடர்ந்து பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ எங்கே வாங்கிக்கிறோம்னா சம்சமுக்கு பார்த்தால சாமானம் எடுத்தாச்சு. வீடியோ செய்ய தாங்கிது. வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு பார்க்குறீங்களா? ஜீரா சம்பா. ஸ்ரீலங்காவில் எல்லா இடங்கிற இதை கிடைக்கிற இல்லை ஜீரா சம்பா. ஜம்சாமுக்கு ட்ராவல் பண்ணி போய் வாங்கிட்டு வந்துக்கிறோம். இன்றைக்கு திண்டுக்கல் பிரியாணி செய்கிறோம். வாங்க இந்த அரிசை களி ஊற போட்டுப்போம். அதோட இப்போ கொஞ்சம் இல்லைங்க எக்ஸட் எத்தனை பண்ணிட்டு பார்த்து சொல்கிறேன். 2:08 ஆகுது. இன்னும் பால் சாப்பாடு சாப்பிடல. இதை செஞ்சு தான் சாப்பிடணும். எங்களோட வெயிட்டிங்கில் எங்களோட ஃபேமிலிக்கு இது பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வாங்க அரிசை கழுவிக்கலாம். இப்போ நாங்கள் அரிசி ஊற வச்சுட்டோம். அடுத்த வந்து ஸ்பைசஸை நாங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக ஓண்ட போட்டுப்போம். இல்லாட்டி கீழே கொட்டிடும் செஞ்சிடும். இதுதான் இப்போ நாங்கள் செய்ய தொடங்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறான்னு பார்க்கலாம். முதல்ல நெய்யும் எண்ணெயும் சட்டியில் ஊற்றிப்போம். அவ்வளோ வாசம் வருது. ஸ்பைசஸ் இப்போ போட்டோம். நல்லா இது நல்லா பொன்னிறமாக காட்டி வறுத்தெடுத்துங்க. நாங்கள் இப்போ இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டை போடுவோம். நல்லா அதை பொன்னிறமாக வறுத்தெடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சி வெள்ளைப்பூடு நல்லா பொன்னிறம் வர காட்டி நல்லா வறுத்து எடுத்துங்க. அப்போ தான் அதுக்கு பின்னால் தான் நாங்கள் வெங்காயத்தை போடணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே பொன்னிறம் ஆகிட்டு அடுத்து வந்து நாங்கள் வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா விளங்குது. நல்லா பொன்னிறம் ஆகிட்டு வந்துட்டு நாங்கள் அடுத்து தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ கொச்சிக்காய் போட்டு போகிறோம். என்னடா இழிச்சிட்டு இருக்கிறாய்? அவன் செய்யறான். அவன்ற பேரை நிலைநாட்டிடான். நீ என்னடா இழிச்சிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்க? கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயத்தை பிளெண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அது போட்டுருவோம்.
சரி, அடுத்த கொத்தமல்லி புதினா வைக்கிற அதை போட்டுக்கலாம். ஒவ்வொரு கைப்பொடி அளவு எடுத்து போட்டுங்க. பாருங்க, அரைச்ச வச்சு காஞ்ச கொச்சிக்கா போட்டு போ. நல்லா வாசனை கமகமக்குன்னு அடிக்குது. அடுத்தது என்னென்னா ஸ்பைசஸ் தான் போட போகிறோம். அரைச்ச வச்ச ஸ்பைசஸை நாங்கள் போட்டுக்கலாம். தயிரை போட்டுக்கலாம். பிரியாணி எதால செய்கிறோம்? சிக்கனால். அப்போ சிக்கனை போட்டுரும். மெயின் ஐட்டம் இப்போ தான் வந்துக்கிறாரு. சிக்கனை போட்டுக்கலாமா? சரி, லெக் பீஸ் எனக்கு. லெக் பீஸை நீயே வச்சுக்கோயா. சிக்கனு உப்பு போட்டுக்கலாம். சரி, பாரு. சிக்கன் வேகிறதுக்காக தண்ணி எடுத்துக்கணும். தம்பி உப்பு போதான்னு சொல்கிறதுனால இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு போட போகிறோம். ஏன்னா தண்ணி ஊற்றினால கொஞ்சம் இன்னும் உப்பு தேவைப்படுது. பிறச்சி வேணும், அதனால் நாங்கள் கேஸை கூடுதலாக வச்சுக்கலாம். சிக்கனை நல்லா கொதிக்க விட்டுக்கிறோம். என்னென்னு சொன்னால் அடுத்தது நாங்கள் இதை நல்லா கொதிக்கும் போதும் நாங்கள் அரிசல் போட்டுக்கலாம். என்ன அரிசி? சீரக சம்பா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோராக மழை பெய்ஞ்சிருக்கிற மாதிரி எங்களுக்கு இது செய்யணுமா முடியுமான்னு தெரியல. ஆனால் அங்கே பாருங்க தம்பி, கொஞ்சம் வெயிலோட மழை வைக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் இந்த மழை நிற்கும்னு எதிர்பார்க்குறோம். வீடியோ கண்டினியூ பண்ணோம் இன்ஷா அல்லாஹ். என்னண்டா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இப்போ தொடர்ந்து எங்களுக்கு இந்த வீடியோ இங்கே செய்ய முடியாது இருக்குது. அதனால் நாங்கள் வீட்டுக்கு போய்ட்டு இப்போ மிச்ச வீடியோ தொடர போகிறோம். என்னென்னு சொன்னீங்கன்னா, வெளியில் மழை ஆகிக்கிறதுனால கிச்சனுக்கு வந்துட்டோம். வாங்க கிச்சனில் செய்யலாம். நாங்கள் எங்களோட ஸ்டைலை வந்து வெளியில் செய்கிறது தான். ஆனால் என்ன சொல்கிறது, மழையின் காரணமாக உள்ளே வந்துட்டோம். நம்ம என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், நாங்கள் 2:08 மின்னல் கட்டுது துவாவும் கேளுங்க. 2:08 நாங்கள் வந்து சாப்பாடு செய்ய எடுத்தோம்னா பகல் சாப்பாடு சாப்பிடலை. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 4:03 ஆகுது. இன்னும் சாப்பிடல, இன்னமும் கறி கொதிக்கவும் இல்லை. அப்படின்னா 2 ஹவருக்கு நீ பிரியாணி செய்வேன். ஆமாம், எல்லா வேலையும் நாங்கள் நேரத்தோட ஒரு 11:30-12 மணிக்கெல்லாம் தொடங்கிப்போம். யூடியூப் செய்யணுன்றதுக்காக லேட் ஆகுது, நிச்சயமும் லேட் ஆகுது. கொஞ்சம் சட்டியை தொடர்ந்து காட்டியும் இப்போதான் கொதிக்க ஆரம்பிச்சுக்குது. பிரியாணி வாசம் கமன்னு அடிக்குது. உங்களுக்கு அடிக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. தம்பி கொஞ்சம் காட்டுங்க. இப்போ பார்த்தா நல்லா கொதிக்குது. நாங்கள் இப்போ சீரக சம்பா போட்டுக்கிறோம். சீரக சம்பா அரிசியை போட்டுப்போம். என்னடா இங்கே இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? வெளியில் ஜோராக மழை பெஞ்சிட்டு இருக்கிறதால ரசிச்சுட்டு பிரியாணி சின்ன ஆவலோட இருக்கிறேன். இந்த பிரியாணி வேக காட்டி நான் மழையை ரசிச்சுட்டு இருக்கிறேன். டேய் எங்கடா அந்த புடவை துண்டு? எதுக்கு இதுதான் செய்கிற. இது என்னன்னு சொன்னால், அந்த
அரிசி வேகிறதுக்கு முன்னால அதை திறக்கிறது, அதில் ஆனத்தை குடிக்கிறது. என்ன 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 செய்ய போறேன்? ஒன்றும் டெஸ்ட் பண்ண தேவையில்லை. அது வெந்து தண்ணியெல்லாம் மட்டத்தில் வரும்போது அப்புறம் வந்து கிளறும். காய்ஸ் இப்போ என்னன்னு சொன்னா, இப்போ நான் இந்த திண்டுக்கல் பிரியாணி வச்சுக்கிறோம். மழை பெஞ்சு நாங்கள் அங்கே செஞ்சோம், மழை பெஞ்சு திரும்ப கிச்சனுக்குள்ளே வந்தோம். கிச்சனுக்குள்ளே கடை அண்ணன் ஒரு அலப்பறை செய்ய பார்த்தாரு, அதெல்லாம் முடிஞ்சு இப்போ நாங்கள் வந்து எண்டில் கொஞ்சம் ஒரு 80% வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம், திறந்து பார்க்கலாம் என்ன நடந்து. பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசியெல்லாம் நல்லா வந்துட்டு வந்து நல்லா அழகாக அழிக்குது. இதை கிளறிட்டும் நாங்கள் தம் போட்டுடுவோம். இப்போ நாங்கள் தம் வைக்க போகிறோம். என்னன்னு சொன்னால் அப்போ தான் நல்லா சாஃப்டாக அழகாக நல்லா வெந்து செய்யும். மேலே நாங்கள் என்ன செய்கிறோம்னா, இப்போ மேலே ஹீட் வேணுன்றதால கேத்தல்ற தண்ணி வச்சுக்கிறோம். அந்த தண்ணி ஹீட் ஆகினது போகிறோம், அதை எடுத்து நாங்கள் மேலே வச்சு தம் போட்டுக்கலாம். இப்போ தம் வைக்க போகிறோம். இப்போ கீழே ஒரு தவா வச்சுக்கிறாரு, வச்சுட்டாரு. இப்போ மேலே இதை தூக்கி வைப்பார் கேத்தலை. கண்டிங்களா? நான் சொல்கிறது தான் செய்வார், நான் செய்கிறது தான் சொல்லுவார். என்னென்னு சொன்னால் கொஞ்சம் கூடுதலாக நெருப்பு வச்சுக்கிறோம். அந்த தவா சூடாக்கிற அப்புறம் வந்து நாங்கள் திரும்ப ஹீட்டை குறைச்சிட்டு அதை தம்மில் ஒரு 20 நிமிஷம் வச்சிங்கன்னு சொன்னால் திண்டுக்கல் பிரியாணி சும்மா சொல்ல வேணும். அப்புறம் பாருங்கள், வெளியில் மழை நின்று போச்சு, நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க பார்க்கலாம். தம் போட்டிக்கிறோம். இப்போ திறந்து பார்க்க போகிறோம். வாங்க. பிஸ்மில்லா, அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சூப்பராக அழகான முறையில் வந்திருக்குது. பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? அடி பிடிக்கல, நல்லா இருக்கு. இதில் ஃப்ளேவர் கூட வித்தியாசமாகிக்குது முசாரிஃப் அவர்களே, பார்க்குறதுக்கே பிரமாதமாகி. நாங்கள் இப்போ பார்த்து போட்டு தின்னது போகிறோம். சொன்னீங்கன்னா இப்படி இவ்வளோ நல்லா வெந்திக்குது. இப்போ சூப்பராக நான் திண்டுக்கல் பிரியாணி செஞ்சு எடுத்துட்டோம். இப்போ டேஸ்ட் பண்ணி எப்படின்னு சொல்ல போகிறோம், வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸ் சூப்பராக வெந்துக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வித்தியாசமான டேஸ்ட் ஆகிது. உண்மையிலே திண்டுக்கல் பிரியாணி தான் சூப்பராக வந்துக்குது. இந்த நிமிஷம் ரவுண்டர் ரிவ்யூ சொல்லு. நாம் பேசாமல் ஒரு கடையை போட்டுடலாம், ஒரு ரெஸ்டாரண்ட் திறக்கலாம், அந்த மாதிரி டேஸ்ட் ஆகி. இன்னும் பல விலைகளை கொடுத்து டெஸ்ட்டில்ன்றாங்க. இதே மாதிரி வீட்டில் நீங்கள் டேஸ்ட்டை செஞ்சு தின்னலாம். ஆமாம், உண்மையிலே திண்டுக்கல் பிரியாணி சூப்பராக வந்துது. நாங்கள் இன்னொரு புது வீடியோட புது விஷயத்தோட சந்திப்போம். அதாவது உங்களை விடை பெறுனா சரி உஷார்.